இடத்துலலாம் காத்து பலமா அடிக்கும்டா. இயற்கையோட சேர்ந்த மண் வாசனையோட சேர்ந்த ஒரு காத்து வரும் பாரு. அப்ப நீ அப்பங்கழுத்தை இப்படி பிடிச்சிக்கிருவ. வானத்துல ஒரு நட்சத்திரமா இருந்து என் சாரா அதை பார்த்து ரசிப்பா. என்னடா நீ நின்னுட்ட? ஏன்பா கை முழுக்க சாராய வாட, உங்களை என்ன சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு தான் தெரியுமே உங்க அம்மாளுக்கு நான் கொடுத்த வாக்கு. அதுதான் நம்பிக்கை. நாளைக்கு ரிசல்ட் வரும்போது நீ பாஸ். அத நைட்டு முழுக்க தூங்காம இருந்து கொண்டாடணும். பாஸ் பண்ணிடுவேன்பா. இந்த வாட்டி கண்டிப்பா உங்களுக்காக பாஸ் அப்படி பண்ணிடுவேன். சொல்லுடா என் செங்க குட்டி. கடவுளே, அந்த நிமிஷத்துலயே நீ சாரா கிட்ட என்ன கொண்டு போய் சேர்த்து. அப்பதான் அவன் முகத்துக்கு நேரா சொல்ல முடியும், அடியே சாரா, உன் புள்ளைய பாஸ் பண்ண வச்சுட்டு தாண்டி நான் வந்திருக்கேன்னு. அந்த பக்கம்தான் அந்த பொண்ணு வீடு. அவளை பத்தி சொன்னாலே ஏறும் போதே. நம்ம பையன் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிடுவாண்டி. நீ வேணா பாரு செல்லம் 10ஆம் கிளாஸ் பாஸ். வாத்தியாரே, லிட் வாத்தியாரே, நியூட்டன் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டா. வாத்தியாரே, நம்ம நியூட்டன் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டா. வாத்தியாரே, லிட் வாத்தியாரே. வாத்தியாரே. என்னடா என்னாச்சு? நம்ம நியூட்டன் 10ஆம் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டா. பேப்பர் வந்திருக்கு. என் புள்ள பாஸ் ஆயிட்டா. 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டா. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் ஒரு டூருக்கு புக் பண்ணிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஒரே செலிப்ரேஷன் தான், கொண்டாட்டம் தான். அதுக்கான ஃபுல் ஏற்பாடோட தான் வந்திருக்கேன். எடுக்கிறேன். டேய் பாத்து பதுறடா. இங்க பாருங்க. பெட்டி பெட்டி ரிசல்ட் பெட்டி. பெட்டி திறந்தது கோழி முட்டை. முட்டாள் பையனை பாசாக்க விட்டு எழுதி கொடுத்தது அப்பா. ரோட்ல தலைமறைவாயிடு. ஊருக்குள்ள இனி வரவே கூடாது. முட்டாள் பையனை பாசாக்க அடுத்த தடவை படிச்சு எழுதிருவோம்பா. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. கணக்குல தான் ஃபெயில் ஆயிட்டீங்களே. ஏய் நீ போய் உன் வேலையை பாரு. அதுக்கு பாஸ் பண்ணனும்னா வீரம் பிடிவாதம்லாம் வேணும். இப்படி வெட்டியே படுத்துட்டு இருந்தா முடியாது. போதும், உன் அட்வைஸ் எல்லாம் போதும். வேணும்னே ஃபெயில் ஆகிறதுக்கு பரீட்சை பேப்பர்ல நான் என்ன யானையோட பிக்சரே வரைஞ்சு வச்சேன். பிக்சர் இல்ல பிக்சர். அது சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. பரீட்சை வரும்போது மட்டும் புக்க தேடி கண்டுபிடிச்சு கால்லையும் வேட்டிலையும் பிட்டு எழுதிட்டு போனா பேப்பர்ல யானையோட படம் இல்ல, கோழியோட முட்டை தான் இருக்கும். ஒரு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு டுட்டோரியல்ல மட்டும் படிச்சு பாருங்களேன், கண்டிப்பா பாஸ் ஆவீங்க நிச்சயமா. சின்ன பசங்க கூட என் நாய் தான் படிக்கும். ஆனா நாயால பரீட்சை எழுத முடியாதே. சும்மா பிடிவாதம் பிடிக்காதீங்க இன்ஜினியர். பாவம் அவங்களே ஃபெயில் ஆயிட்டு தான் அங்க போறாங்க. நம்மள மாதிரி 18 வருஷம் பழக்கம் இல்லனாலும் 2-3 வருஷம் பழக்கம் இருக்கு டுட்டோரியல்ல இருக்கிற பசங்களுக்கு. உனக்கு என்ன எங்க அப்பா பேய் பிடிச்சிருச்சா என்ன? பேய் கிடையாது, அப்பாவோட பாசம். அதுக்கு நீங்க அப்பாவாகணும். நீங்க அதுக்கு கூட படிச்சு எக்ஸாம் எழுத சொல்லுவீங்க.
ஐசக் நியூட்டன் பேரு ரொம்ப நல்லா இருக்கு. 7ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவன் ஒரு வாத்தியார் கிட்ட கேள்விய கேட்கறான். அதாவது ஐசக் நியூட்டனோட தலையில ஆப்பிளுக்கு பதிலா பலாப்பழம் விழுந்திருந்தா அப்ப புவியீர்ப்பை பத்தி கண்டுபிடிக்க அவர் இருந்திருப்பாரா அப்படின்னு அவன் கேட்கறான். சார் 9. அப்படியா? அண்ணா அப்பவே 9ஆம் கிளாஸ் பாஸ். கலைக்கும் படிப்புக்கும் வயசு கிடையாது. ஆனா பொறுமையா கத்துக்கணும். இன்னும் 1 வருஷத்துக்கு கட்டாயமா அப்படித்தான் இருக்கணும். ம், ஆ, இவருக்கு ஹிந்தியும் மேக்ஸும் தான் கஷ்டம். இந்த பூலோகத்துல வாழறதுக்கு தேவையான கரங்களை அந்த ஆதி பரமேஸ்வரன் நமக்கு கொடுத்துதான் அனுப்பி இருக்கான். அதுதான் விதி. கணக்க கஷ்டப்பட்டு படிப்போம், சரி பண்ணிடலாம். ஆ, அப்போ ஃபீஸ்? மறுபடியும் ஒரு கவிதை சொல்றேன். ஸ்நேகத்தோட பலம் ஸ்நேகம், ஞானத்தோட பலம் ஞானம். ஞானத்துக்கு 1 மாசத்துக்கு 500 ரூபாய். முதல் ஃபீஸ் 1000 ரூபாய். அத கொடுங்க, ஜாயின் பண்ணிக்குங்க. கொடுத்துடுறேன். மகாலட்சுமியை அசுத்தம் பண்ணாத. என்னடா என்ற சார் தினமும் கிளாஸ் இருக்குமா? தினமும் ஒவ்வொரு கிளாஸ் இருக்கும், ஒவ்வொரு நாளும் வரணும். நோவா தான் ஹிந்தி சொல்லி கொடுக்கறாரு. ரொம்ப நல்லா கிளாஸ் எடுப்பாரு. ஒரு கம்பெனிக்காக நானும் இருப்பேன், அப்படியே நானும் கத்துப்பேன்ல. அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்துக்க. டெய்லி வேண்டாம், இங்க உனக்கு செட் ஆகாது. ராமன் என்ன சொன்னான்? நான் எதுவுமே சொல்ல சார். அட முட்டா பயலுக்கு பிறந்தவனே, ராமன் சீதை கிட்ட என்ன சொன்னான்? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? படிக்க சொன்னா படிக்கணும், இல்லன்னா உன் அண்ணா பார்த்து பத்திரமா இரு, இல்லைன்னா டிக்கியை பஞ்சர் ஆக்கிடுவான். நான் வேற இன்னைக்கு ஜட்டி போடல. ஏண்டா ஒண்ணுதானே இருக்கு, வெளியே வரும்போதாச்சும் போட மாட்டேன். அது போட்டா எனக்கு கொஞ்சம் செட் ஆகாதுண்ணா. என்னாச்சுடா? நிம்மதியா நடந்து போக முடியாது. எனக்கு ரொம்ப அரிக்கணும், ஒரே இம்சை. படி. ரொம்ப அரிக்கும். நாளைக்கு நீ படிக்காம வந்தன்னு வை, போய் உக்கார்றா உருப்படாதவனே. இந்த பசங்க புது அட்மிஷன். இவங்களா? அது வந்து வாங்க போய் உட்காருங்க. வலது கால வலது கால. அது சரி. போதும் போதும் போதும். முதல் முறையா வந்திருக்கீங்களா, அதனாலதான். ஸ்ரீராமனோட கட்டளைப்படி காட்டுல இருந்து சீதைய தேடுறதுக்காக 4 திசையிலையும் போன குரங்குங்க முக்கியமான மூத்த 2 குரங்குகளும் ஜாம்பவான் கிட்ட வந்துச்சு. வந்த குரங்குகள் ராமன் கிட்ட என்ன சொல்லிருப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம். நீங்க ராமன் கிட்ட என்ன சொன்னீங்க? இத போய் உங்க அப்பா கிட்ட கேளு. என்னது? தலைவிதியை யாராலையும் மாத்தவே முடியாது. நீ ராவண நிக்கிரக ராமா ஜெயம், அதுதான். சீதைய தொடக்கூட இல்லைன்னாலும் ராவணனோட தலைவிதி மரணம் தான். இதுக்கு வேற ஒரு உதாரணம் மகாபாரதத்துல இருக்கு. அரக்கனான கம்சன். டேய் ஏன்டா தல்ற? நல்ல தரோ. சைலன்ஸ் சைலன்ஸ். என்கிட்டயே வா. அதுதான் தடுக்க முடியாத தலைவிதி. அஞ்ஞானிகளுக்கு அது தெரியாது. கார்மேகங்களால சூரியனை மறைக்க மட்டும்தான் தெரியும். சைலன்ஸ் சைலன்ஸ். என்ன யாரு யாரு? நான் இல்ல. என்ன என்ன சத்தம் அது? சார் சார் சத்தியமா சொல்றேன், நான் இல்ல, இந்த பையன் தான். அப்பா சத்தியமா, அம்மா சத்தியமா, ஐயப்ப சாமி மேல சத்தியமா, வாத்தியார் மேல, புத்தகத்துக்கு மேல, நான் சாப்பிடுற சோறு மேல, அப்புறம் என் மாமா பொண்ணு மேல சொல்றேன், நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல. அடே தடி பையல வாயா. Shut up. Sit down. அப்ப நான் உண்மையை என்ன சொல்றேன், சொல்லிக்கிட்டு நீ தானே இந்த வேலையை பார்த்த. நான் இல்லைன்னா அந்த குண்டம் தான். நாத்து தாங்க முடியல, வாங்கி வந்து போலாம். நான் மட்டும் நாத்துறேன், நாக்கு போய் சாக நானும் வரேன். அவர் தன்னோட தலைவிதியை தடுத்து நிறுத்த பார்த்தாரு. அடே காட்டு பண்ணி மறுபடியும் நசுக்கி பிசுக்கிறியா? இரா ஒன்று வச்சுக்கிறேன். காலையில் என்ன கருமத்தை தின்ட்டு வந்தான்னு தெரியும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.